வணக்கம். செல்வகுமாரின் மழைப்பொழிவு பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கும் காற்று கணவாய் பகுதி மாவட்டங்களுக்கும் இதுவரை மழை தொடங்கி 2 நாட்கள் ஆகியும் எதிர்பார்ப்பை அதிகம் வைத்து பொழியவில்லையே என்ற மனக்கவலையில் உள்ள பல்வேறு மாவட்டங்களுக்கான சிறப்பு அறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 செப்டம்பர் 11 வியாழக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை. நல்லா புரிஞ்சுக்குங்க. நிகழ்வு எல்லாம் எதிர்பார்த்த இடத்தில் உருவாகிறது, எதிர்பார்த்த வழித்தடத்தில் நகர்கிறது. ஆனால் இரு காற்று இணைவு என்பது சரியான செட்டிங்ல இல்லாத காரணத்தினாலே பெய்யும் இடத்துல பலத்த மழையும் அருகருகே ஒதுக்கியும் எதிர்பார்ப்பு அதிகம் உண்டு, அதாவது அறிவிப்பை புரிந்து கொண்டு மனதை வைத்திருக்காமல் அதிக எதிர்பார்ப்புடன் வைத்திருப்பவர்களுக்கு பற்றாக்குறை போல் தெரியும், சந்தேக பார்வை காணப்படும், அது குழப்பத்தை ஏற்படுத்தும் என்கின்ற நிலையில நிறைய விவசாயிகளிடமிருந்து வேதனை குரல்களும் சந்தேக பார்வைகளும் குழப்பங்களும் இருந்திருக்கிற வினாக்களுக்கு பதிலளிக்கும் விதமாக இந்த அறிக்கையை பதிவு செய்கிறேன். இரு காற்று இணைவு என்பது நடைபெறக்கூடிய இடத்துல மட்டும்தான் மழை பெறும், நல்ல மழை பெறும். சிஸ்டம் நெருங்கியே வந்தாலும் அருகிலேயே இருந்தாலும் வெப்ப நீராவி குளிர் நீராவி இருக்கும் இடத்துல இணையும் இடத்துல தான் மழை வரும். இப்போ வங்கக்கடலிலே உருவாகி இருக்கக்கூடிய தாழ்வு பகுதியாக நாளை உருவாக போகிறது. இன்றைக்கு தாழ்வு நிலையாக இருக்கிற காரணத்தினாலே மேற்கு காற்றின் ஈர்ப்பை குறைவாக பெற்றிருந்தது, நேற்றைக்கு ஈர்ப்பே இல்லாமல் இருந்தது. ஆனால் படிப்படியாக தீவிரமடைந்து மேற்கு காற்றை ஈர்க்க தொடங்கி இருக்கிறது. வங்கக்கடலுக்கு அருகே, தமிழ்நாட்டின் கரைக்கு அருகே வங்கக்கடலுக்கு மேலே மன்னார் வளைகுடா முதல் இலங்கை வரையும் நீடித்து கொண்டிருந்த வளிமண்டல சுழற்சியும் அது ஆந்திர பிரதேச நிகழ்வை நோக்கி விலகி சென்று விட்டது. ஆக டைட்டா காற்று ஈர்க்கப்படும் என்பதனால வடமேற்கு திசையில்